வணக்கம். ஒரு தலைப்ப பார்த்துட்டு, அடடா! இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு உள்ள போனா, அங்க ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படியான ஒரு கதைய தான். ஆனா இங்க சுவாரஸ்யமா என்னன்னா, அந்த காணாம போன கதைய நாம தேடினது தான் இப்போ நம்மளோட கதையா மாறியிருக்கு. நம்மளோட இந்த பயணம் எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூடியூப் வீடியோவோட தலைப்பிலிருந்து தான். அத பார்த்த மாத்திரத்துல, ஓஹோ! இதுல ஏதோ ஒரு முக்கியமான பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நம்மள நம்ப வைக்கிற மாதிரி ஒரு தலைப்பது. இதோ ஸ்கிரீன்ல பாருங்க. அதான் அந்த தலைப்பு. ரேஷன் கடைகளில் திடீர் மாற்றம். ரூபாய் 5,000 மகிழ்ச்சி தகவல். பார்க்கவே ரொம்ப இன்ட்ரிகிங்கா இருக்குல்ல. இந்த ஒரு வரிதான் நம்மளோட முழு தேடலுக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. சரி, இப்ப நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை பார்க்கலாம். இந்த தலைப்புல கொடுத்த வாக்குறுதி உண்மையில என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்க, அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த டேபிள பாருங்க. ரேஷன் கடைகள்னா ரேஷன் ஷாப்ஸ்ல, திடீர் மாற்றம்னா ஒரு சடன் சேஞ்ச், அப்புறம் ரூ. 5,000 அதாவது 5,000 ரூபாய், கடைசியா மகிழ்ச்சி தகவல். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்களேன். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருதுல்ல, ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தோணுது இல்லையா? அப்போ மொத்தத்துல இந்த தலைப்பு நமக்கு என்ன சொல்லுது? ரேஷன் கடையில ஏதோ ஒரு திடீர் மாற்றம் வரப்போகுது, அதனால மக்களுக்கு 5,000 ரூபாய் கிடைக்க போகுது. இது ஒரு சந்தோஷமான செய்தின்னு சொல்லுது. ரொம்ப நேரடியான, நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்ப கொடுக்கற ஒரு விஷயம் இது. ஆனா இந்த நம்பிக்கையோட நாம அந்த வீடியோக்குள்ள போய் சரி என்னதான் சொல்றாங்கன்னு விவரங்களை தேடும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்கதான் நம்ம கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். சரி, இவ்ளோ பெரிய ஒரு ப்ராமிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட்ல உண்மையில என்னதான் சொல்லிருந்தாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான். ஆமா, இது மட்டும்தான் இருந்துச்சு. ஃபாரின் ஸ்பீச், ஃபாரின் ஸ்பீச், ஃபாரின் ஸ்பீச். நம்ம தேடின பதிலுக்கு பதிலா நமக்கு கிடைச்சது இந்த 3 வார்த்தைங்க தான். வேற எதுவுமே அந்த வீடியோவோட கண்டென்ட்ல இல்ல. நாம எதிர்பார்த்த அந்த கதை, அது மொத்தமா காணாம போயிடுச்சு. சரி, இது ஏன் இப்படி ஆச்சு? இதுக்கு காரணம் ஏஎஸ்ஆர், அதாவது ஆட்டோமேட்டட் ஸ்பீச் ரெகக்னிஷன்னு சொல்ற டெக்னாலஜி தான். இது ஒரு ஏஐ. மனுஷங்க பேசுறத அப்படியே டெக்ஸ்டா மாத்துறது தான் இதோட வேலை. ஆனா அந்த வீடியோவோட ஆடியோ குவாலிட்டி சரியில்லாததாலயோ, இல்ல அதுல பேசின மொழி அதுக்கு புரியாததாலயோ, அதால அந்த பேச்ச புரிஞ்சுக்க முடியல. ப்ராமிஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு, ஆனா டெக்னாலஜி தோத்து போச்சுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். சரிப்பா, ஒரு கதை கிடைக்கல, அதனால என்ன? ஆனா பாருங்க, இந்த தகவல் வெற்றிடமே நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. சொல்லப்படாத இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்லைடு நம்மளோட முழு பயணத்தையும் ஒரே இடத்துல காட்டுது பாருங்க. ஒரு பக்கம் அந்த தலைப்பு கொடுத்த வாக்குறுதி, திடீர் மாற்றம், 5,000 ரூபாய் நன்மை, சந்தோஷமான செய்தி. இன்னொரு பக்கம் நிஜத்துல நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு தகவல் இல்லாத வெற்றிடம், ஒரு டெக்னாலஜியோட தோல்வி, அப்புறம் என்ன விஷயனே தெரியாத அளவுக்கு தொலைஞ்சு போன ஒரு சூழல். அப்போ இதிலேந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்னு, ஏஐ டூல்ஸ் எல்லாம் சூப்பர் பவர் கிடையாது. அதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, ஒரு சூப்பரான தலைப்பு இருந்தா உள்ள நல்ல கண்டென்ட் இருக்குன்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. இது வெறும் கிளிக் பைட் பத்தினது மட்டும் இல்ல, நம்ம எதிர்பார்ப்புகள் எவ்வளவு சுலபமா ஏமாத்தப்படுதுன்னு காட்டுது. மூணாவது, இந்த டிஜிட்டல் உலகத்துல மொழிங்கிறது ஒரு பெரிய தடையா இருக்க வாய்ப்பிருக்கு. கடைசியா, தகவல் நம்ம கைக்குள்ள இருக்குன்னு நம்ம நினைச்சாலும் சில நேரங்கள்ல அது நம்ம கைக்கு கிடைக்காமலே போயிடும். இதுதான் இந்த டிஜிட்டல் உலகத்தோட ஒரு பெரிய முரண்பாடு. ஆக இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. நாம தினமும் பார்க்குற இந்த கண்டென்ட் கடல்ல இது மாதிரி டெக்னாலஜி தடையாலையும் தப்பான வாக்குறுதிகளாலையும் ஒரு கதையோட எவ்ளோ பெரிய பாகத்தை நாம உண்மையில மிஸ் பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.